Hey all, this is Revati. It's Monday morning. I have planned to make chapati and rajma gravy for breakfast. என் டாட்டரோட லஞ்ச் பாக்ஸுக்கு சப்பாத்தியில் லைன் டேட் சிரப் கம்ப்ளீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி அதை ரோல் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டேன். ராஜ்மாக்கு ஓவர் நைட்டே சோக் பண்ணி வச்சுட்டு மார்னிங் அதை பாயில் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் தென் கொஞ்சோண்டு மட்டும் எடுத்துகிட்டு அதை பவுடர் பண்ணி வச்சுக்கணும். டு மேக் தாபா ஸ்டைல் ராஜ்மா ஃபர்ஸ்ட்டு 2 டொமேட்டோ எடுத்து அதை நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் தென் கடாயில் ஆயில், கொஞ்சமாக பட்டர், தென் பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் போட்டு சாட்டே பண்ணதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் ஆனியன் அதை கட் பண்ணி நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறமா ஆட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் தென் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த டொமேட்டோ பேஸ்ட்டையும் ஊற்றிட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கணும். தென் இந்த ஸ்டேஜில் ஆஸ் யூஷுவல் நம்ம ஆட் பண்ணுற பவுடர்ஸ் லைக் டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர் நம்ம ஸ்பைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற அந்த ராஜ்மா அந்த பாயில்டு வாட்டரோட சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். அந்த வாட்டரில் ப்ரோட்டீன் ரொம்ப ஜாஸ்தி, ஸோ அதை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அண்ட் தென் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற அந்த ராஜ்மாவையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலி அதில் இன்னும் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணி கொரியாண்டர் லீவ்ஸ் அண்ட் கொஞ்சமாக கசூரி மேத்தி அதெல்லாம் போட்டு அதை ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு தென் ஃபைனலாக தாளிப்புக்கு ஆயில் ஊற்றிட்டு ஜீரா அண்ட் தென் ஒரே ஒரு க்ரீன் சில்லி இதெல்லாம் போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அந்த கிரேவி மேலே நம்ம ஆட் பண்ணிக்கணும். தட்ஸ் ஆல், தாபா ஸ்டைல் ராஜ்மா கிரேவி இஸ் ரெடி. இன்றைக்கி கொஞ்சம் நிறையா ஒர்க் இருந்ததுனால மார்னிங் சப்பாத்தி அண்ட் ராஜ்மா கிரேவி பண்ணிவிட்டு ராஜ்மாவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு ஜீரா ரைஸ் பண்ணிட்டேன். ஸோ யூ கேன் மேட்ச் ராஜ்மா வித் போத் சப்பாத்தி அண்ட் ஜீரா ரைஸ். ஸோ மார்னிங்கே இதை பண்ணி வச்சதுனால ஆஃப்டர்நூன் ரைஸுக்கும் இது வந்துட்டு யூஸ் ஆகிடுச்சு. கிட்னி பீன்ஸ் இஸ் ப்ரோட்டீன் ரிச். நம்ம வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் சாலட்ஸ்லேயோ இல்லை இந்த மாதிரி ராஜ்மா கிரேவியில் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் திஸ் இஸ் முட்டை மாஸ். இது என் ஹஸ்பண்டோட ரெசிபி. அதை நான் வீடியோ எடுக்கல, இன்னொரு நாள் நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் ஆல். ஐல் மீட் யூ ஆல் இன் another வீடியோ. Bye.